திடீரென நிறுத்தப்பட்ட பிரம்மாண்ட ரியாலிட்டி ஷோ பிக் பாஸ். காரணம் இதுதான். குபுசிகு பிக் பாஸ் என பல வருடங்களுக்கு முன்பு தமிழ் ரசிகர்களுக்கு புதியதாக அறிமுகம் ஆன நிகழ்ச்சி. அதிலும் கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் என்பதே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ஒரு பிளஸ். தொடர்ந்து 7 சீசன்கள் வரை நிகழ்ச்சியை சூப்பராக நடத்துவதோடு பொது விஷயங்களையும் பேசி மக்களை ஈர்த்து வந்தார். ஆனால் கடைசியாக ஒளிபரப்பாகி முடிந்த 8வது சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்கியிருந்தார். அவர் அவரது ஸ்டைலில் நிகழ்ச்சியை கொண்டு சென்றார். விஜய் டிவியில் ஒளிபரப்பான இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியின் 8வது சீசன் இந்த வருடம் ஜனவரி மாதம் முடிவுக்கு வந்தது. விஜயில் ஒளிபரப்பான பிக் பாஸ் 8வது சீசன் வேறொரு தொலைக்காட்சியான கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகி வந்தது. மீண்டும் ஒளிபரப்பான இந்த பிக் பாஸ் 8வது சீசனிற்கு டிஆர்பி குறைவாக வருகிறதாம். எனவே மீண்டும் ஒளிபரப்பான பிக் பாஸ் 8வது சீசனை ஒளிபரப்புவதை நிறுத்தியுள்ளனர். எனது மம்மூட்டிக்கு கேன்சராரு. 73 வயதிலும் இளம் ஹீரோக்களுக்கு டஃப் கொடுக்கிறார் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி. வெரைட்டியான கதைகள், கெட்டப் என அவர் ஒவ்வொரு படத்திலும் ஆச்சரியப்படுத்தி வருகிறார். கடந்த வருடம் இவர் நடிப்பில் வெளியான பிரமயுகம் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்தது. அதைத் தொடர்ந்து இந்த வருடமும் அவர் கைவசம் பல படங்கள் இருக்கின்றன. ஆனால் திடீரென அவர் நடிப்புக்கு பிரேக் எடுத்துள்ளார். ஏனென்றால் அவருக்கு கேன்சர் பாதிப்பு இருக்கிறது. அதனால் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் என ஒரு தகவல் தீயாக பரவியது. இதை கேள்விப்பட்ட அவருடைய ரசிகர்கள் பதறிதான் போனார்கள். மம்மூட்டிக்கு என்ன ஆச்சு என தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். ஏற்கனவே கன்னட நடிகர் சிவராஜ்குமார் புற்றுநோய் பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அதேபோல் இப்போது ஒரு செய்தி வந்திருப்பது அனைவரையும் கவலை அடைய வைத்தது. ஆனால் இது உண்மை கிடையாது. யாரோ வேண்டுமென்றே கதை கட்டிவிட்டிருக்கிறார்கள். மம்மூட்டி நலமுடன் தான் இருக்கிறார். இப்போது அவர் ரம்ஜான் நோன்பு கடைபிடித்து வருகிறார். அதனால் நடிப்புக்கு பிரேக் எடுத்துள்ளார். ரம்ஜான் முடிந்ததும் மீண்டும் படப்பிடிப்பில் பங்கேற்பார் என அவருடைய PR டீம் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகுதான் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி மம்மூட்டி நடித்துள்ள பஜிகா படம் வெளிவரவுள்ளது. அதை அடுத்து களம் காவல், மோகன்லாலுடன் அவர் இணையும் படம் என லைன் அப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.